வணக்கம். வெல்கம் பேக். மாஸ்டரிங் மைக்ரோசாஃப்ட் 365 அண்ட் என்ட்ரா ஐடி சீரீஸ்ல இந்த பர்டிகுலர் செஷன்ல நம்ம நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டிவைஸை வந்து நம்ம ஜாயின் பண்ணுறது ரெஜிஸ்டர் பண்ணுறது அண்ட் ஹைப்ரிட் மெத்தட்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஒரு ஆப்ஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அண்ட் எந்த ஆப்ஷனை என்ன சினாரியாவில் யூஸ் பண்ணுவோம், அதோட யூஸ் கேசஸ் என்னன்றதை அதில் பார்க்க போகிறோம். ஸோ என்ட்ரா ஐடியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய டிவைஸ் எதர் விண்டோஸோ லினக்ஸோ இல்லை உங்கள் மொபைல் டிவைஸோ நீங்கள் ஜாயின் பண்ணலாம், ரெஜிஸ்டர் பண்ணலாம். அண்ட் அஃபிஷியலாக கொடுக்கக்கூடிய டிவைஸும் நம்ம இதில் ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் உங்களுடைய ஓன் பர்சனல் டிவைஸ் பிரிங் யுவர் ஓன் டிவைஸ் கான்செப்டில் அதை ரெஜிஸ்டர் பண்ண முடியும். ஸோ இதில் நம்ம அந்த என்ன அப்படின்றது ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன் பார்ப்போம் அண்ட் தென் அதோடைய கம்பேரிஷன் டீடைல் கம்பேரிஷன் பார்ப்போம். ஸோ இதில் மொத்தம் வந்து 4 டிஃப்ரெண்ட் கேட்டகரைசேஷன் பார்க்க போகிறோம். மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா ஐடியில் வந்து ஜாயின் பண்ணுறது எதுக்காக பண்ணுவாங்க, அண்ட் என்ட்ரா ஐடியில் எப்போ ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க, அண்ட் அஷ்யூரோடைய நாட் அஷ்யூர் மைக்ரோசாஃப்டோடைய ஆக்டிவ் டிரெக்டரி டொமைன் சர்வீசஸில் எப்படி ஜாயின் பண்ணுறது அண்ட் ஹைப்ரிட் ஜாயினுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்ன்றதை பார்ப்போம். ஸோ கன்சோலில் பார்த்தோம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் செட் ஆஃப் டிவைசஸ் வந்து உங்களுக்கு நிறைய ஜாயினிங் டைப் இருக்கு. ஸோ இதுதான் இப்படி பார்க்குறோம் பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து ஜாயின் டைப்ல மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா ஜாயின் இருக்கு, மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா ஹைப்ரிட் ஜாயின் இருக்கு, அண்ட் தென் ரெஜிஸ்ட்ரேஷன் மெத்தட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத ஒன் பை ஒன்னா நம்ம ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். அண்ட் இந்த ஜாயின் பண்றது வந்து pretty much ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். நீங்க உங்களுடைய மஷின் கிரியேட் பண்ணும்போதே, ஃபார் எக்ஸாம்பிள் அஷ்யூர்ல இருக்க விஎம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டிரெக்டாக விஎம் கிரியேட் பண்ணும்போதே உங்களால அந்த ஜாயின் பண்ற ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. வேறஸ் நீங்க ஆல்ரெடி இருக்கிற எக்ஸிஸ்டிங் ஆன் ப்ரமைசஸ் சிஸ்டம் ஆர் விண்டோஸ் ஆர் லினக்ஸ் இருக்கு அப்படின்னா அதை எப்படி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணலாம், எப்படி நம்ம ஒரு ஆப் கிரியேட் பண்ணிட்டு ஒரு ஆத்தென்டிகேஷன் கிரெடென்ஷியல் கிரியேட் பண்ணிட்டு அது மூலயமா எப்படி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஜென்ரலாக நமக்கு இந்த என்ட்ரா ஐடியில் வந்து நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு ஆர் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த ஆப்ஷன் இங்கே இருக்குது. ஸோ லாகின் வித் மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா ஐடி அப்படின்றத எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உங்களுடைய சிஸ்டமில் வந்து ஜாயின் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விண்டோஸ் மஷினில் வந்து உங்களுக்கு அந்த ஆப்ஷனை காமிக்கிறேன். ஸோ இதில் ஜாயின் டு ஆஃபீஸ் ஆர் ஒர்க்குன்ற மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும். ஸோ கனெக்ட் யுவர் பிசி ஆக்சஸ் ஒர்க் ஆர் ஸ்கூல். இது உங்களுடைய சிஸ்டமில் போனீங்க அப்படின்னா செட்டிங்ஸில் இந்த இடத்துல ஆப்ஷன் வரும் உங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து ஆக்சஸ் ஒர்க் ஆர் ஸ்கூல் வந்து கனெக்டட் டு மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா ஐடி வந்துடும். ஸோ இது வந்து 2 விதமான ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு. ஸோ ஜாயின் டு மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா ஐடின்ற மாதிரி உங்களுக்கு இருக்கும். அந்த கிரெடென்ஷியல் நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதுவே இன்னும் ஒரு சைன் இன் ஆப்ஷன் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்மளுடைய மைக்ரோசாஃப்ட் ஐடி நீங்கள் உங்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா அது மூலியமாகவும் நீங்கள் சைன் இன் பண்ணலாம். ஸோ அண்ட் உங்களுக்கு யாருக்காவது மற்ற யூசர்ஸ்க்கு ஆக்சஸ் கொடுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் அஷூரோடைய ஏடி யூசர்ஸ்க்கு மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா ஐடி யூசர்ஸ்க்கு வந்து நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏதோ ஒரு யூசர் பாபு அட் அஷூர் வித் ஸ்டாண்ட் டாட் சிஎஃப் அவர் வந்து நான் ஸ்டாண்டர்ட் யூசர் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அஷூர் ஏடி யூசர் அதாவது என்ட்ரா ஐடி யூசராக வந்து உங்களுக்கு இது ஆட் ஆகிடும். ஸோ நம்ம வந்து என்னென்ன க்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத செக் பண்ணிக்கலாம் குயிக்காக. ஸோ யார் யாருக்கு அந்த டிவைஸ் அசைன் பண்ணுறீங்களோ அந்த டிவைஸ் அங்கே அசைன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஐடிக்கு வந்து உங்களுக்கு வர்ச்சுவல் மிஷின் கான்ட்ரிபியூட்டர் நீங்கள் என்ன மாதிரியான பெர்மிஷன் கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து அசோக் ஆர் பாலான்ற ஐடிக்கு வந்து நம்ம பெர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் கிவ் ஹிம் அன் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆர் ஸ்டாண்டர்ட் யூஸராக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அசோக் வந்து பார்த்தீங்கன்னா ஹி இஸ் கோயிங் டு பி எ ஸ்டாண்டர்ட் யூசர். இதே நீங்கள் அட்மினாக கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க பாலாவை அப்படின்னா Bala, right? Okay. So Bala at Azure with stand.cf வந்து நான் அட்மின் ப்ரிவிலேஜஸ் கொடுக்கணும் அப்படின்னா அட்மின் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவரால் இந்த டிவைஸை வந்து அட்மின் ப்ரிவிலேஜஸோட ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஆஃபீஸ் ஒர்க் என்விரான்மெண்ட்டோ ஒரு ஸ்கூல் என்விரான்மெண்ட்டை நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி கனெக்டட் டு மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா ஐடி வந்துடும். அண்ட் தென் அந்த யார் யாருக்கு அந்த பெர்மிஷன் அந்த டிவைஸில் கொடுக்கணுமோ அவங்களுக்கு நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இதில் இன்னொரு விஷயம் அபவுட் யுவர் பிசி இருக்குது பார்த்தீங்களா. டேரெக்டாக நீங்கள் அபவுட் யுவர் பிசி ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா சிஸ்டம் செட்டிங்ஸில் டேரெக்டாக இந்த கன்சோல் வந்துடும். அண்ட் ரைட் சைடில் வந்து உங்களுக்கு அட்வான்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், அட்வான்ஸ் சிஸ்டம் செட்டிங்ஸ். இது டேரெக்டாக நீங்கள் வந்து உங்களுடைய சிஸ்டம் ப்ராப்பர்ட்டிஸில் கூட போயிடலாம். டெஸ்க்டாப்பில் சிஸ்டம் ஐக்கான் இருக்கும் உங்களுடைய சர்வர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆர் கிளைண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில். டேரெக்டாக அதை ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல கம்ப்யூட்டர் நேம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய ஆர்கனைசேஷனுடைய டொமைனில் நம்ம ஜாயின் பண்ணணும். இப்போ அஷூர் வெஸ்டான் அப்படின்றது நம்ம டொமைனுடைய
நேம். ஸோ அதில் வந்து இந்த டிவைஸை நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும்னா இது மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு ஆட் பண்ணி காமிக்கிறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி அந்த ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் கண்ட்ரோலரில் இந்த கம்ப்யூட்டர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஒரு கம்ப்யூட்டருமே இங்கே இல்லை இப்போதைக்கு. ஓகே, ஸோ நம்ம இதை ஆட் பண்ணோடனே இங்கே ரெஜிஸ்டர் ஆகும். அண்ட் இதை நான் எப்படி வந்து ஒரு என்ட்ரா கனெக்ட் டூலை யூஸ் பண்ணி ஆர் கிளவுட் கனெக்ட் டூலை யூஸ் பண்ணி ஹைப்ரிடாக நம்ம கொண்டு போகிறது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நம்ம லெட்ஸ் ஜாயின் திஸ் மெஷின் டு டொமைன். ஆட்டோமேட்டிக்காக இது வந்து கம்ப்யூட்டர் கன்சோலில் உங்களுக்கு ஆட் ஆகணும். ஸோ இதோடைய கிரெடென்ஷியல் என்ன அப்படின்றத வந்து நீங்கள் கொடுத்துக்குங்க. ஓகே, ஃபைன். ஆல்ரெடி இந்த டிவைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ட்ரா ஐடியில் ஜாயின் ஆயிருக்கு. ஸோ நம்ம ஓகே, நம்ம இதை வந்து ஃபர்ஸ்ட் டிவைஸை டிஸ்கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் dsrhcmd /leave /debug. ஓகே, ஸோ அஷூர் ஏடி ஜாயின் வந்து இப்போ நோன் ஆயிடுச்சு. என்டர்பிரைஸ் ஜாயின் வந்து இப்போ நோன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இது டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. சேம் டைம் முன்னாடி வந்திருந்தது திஸ் டிவைஸ் இஸ் ஜாயின் டு அஷூர் ஏடி. ஸோ அதனால இப்போ நம்ம ஆக்டிவ் டைரக்டரி டொமைனுக்கு வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து டிஸ்கனெக்ட் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ அதை நம்ம பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம திருப்பி வி கேன் கிவ் இட் அ ட்ரை. ஸோ நம்மளுடைய டொமைன் நேம் ஸ்லாஷ் கிரெடென்ஷியல்ஸ் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து அந்த என்ட்ரா ஐடி டொமைன்ல இருந்து வெளியில வந்தாச்சு. இப்போ வந்து ஆக்டிவ் டைரக்டரி டொமைன்ல வந்து இப்போ ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் டைம் டொமைன் ஜாயின் பண்ணும்போது ரீஸ்டார்ட் பண்ணணும் நம்ம. ஸோ இப்போ ரீஸ்டார்ட் பண்ணிடுவோம். பண்ணதுக்கப்புறம் நம்ம கம்ப்யூட்டர் கன்சோலில் இந்த பர்டிகுலர் சிஸ்டம் லிஸ்ட் ஆகுதா அப்படின்றத இங்கே வேலிடேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு கப்புள் ஆஃப் மினிட்ஸ் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்துருச்சு ஸ்டாண்ட் கிளைண்ட் 001. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து சிஸ்டம்மை ஒரு பர்டிகுலர் ஆக்டிவ் டைரக்டரி டொமைன்லையும் ஜாயின் பண்ணலாம். இதே நீங்கள் என்ட்ரா ஐடி டொமைன் சர்வீசஸ்லையும் இதே ப்ரொசீஜர் தான். இது வந்து நம்ம ஆன் ப்ரமைசஸில் இருக்கக்கூடிய விண்டோஸ் மைக்ரோசாஃப்டோடைய விண்டோஸ் சர்வரில் ஆக்டிவ் டைரக்டரி ரோல் எனேபிள் பண்ணியிருக்கோம். ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் சர்வீசஸ் ரோல் எனேபிள் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் வந்து இந்த கம்ப்யூட்டரை நம்ம ஜாயின் பண்ணியிருந்தோம். ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு குரூப் பாலிசி ஆப்ஜெக்ட்ஸ் வழியாக என்னென்ன பாலிசிஸ் இன்ஹெரிட் பண்ணணும், என்னென்ன பாலிசிஸ் அப்ளை பண்ணணுமோ ஜிபிஓ வழியாக அப்ளை பண்ணலாம். இல்லாட்டி இந்த டிவைஸை வந்து நீங்கள் மைக்ரோசாஃப்டோடைய என் பாயிண்ட் கான்ஃபிகரேஷன் மேனேஜரோ ஏசிசிஎம்மோ இல்லை வந்து உங்களுடைய விண்டோஸோடைய சர்வர் அப்டேட் சர்வீஸ் வழியாக பேச்சிங்கோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து இதில் பண்ண முடியும். ஈவன் ஆப்ஷனலாக நீங்கள் இன்டியூன்லேருந்து கூட இந்த சிஸ்டம் நம்ம ஹைப்ரிடாக மேனேஜ் பண்ணுற ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து அந்த டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் ஆப்ஷன்ஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம், என்னென்ன டிஃப்ரெண்ட் கேட்டகரி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ என்ட்ரா ஐடி ஜாயின்ட் அப்படின்றது நம்மளுடைய மைக்ரோசாஃப்டோடைய என்ட்ரா ஐடியில் வந்து நம்ம டிவைஸை வந்து ஃபுல்லாக ஜாயின் பண்ணுறோம். இது மெயினாக வந்து கிளவுட் ஃபர்ஸ்ட் ஆர்கனைசேஷன். இப்போ ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஒரு ஆர்கனைசேஷனை வந்து கிளவுட் ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டிவ் எடுத்து அந்த ஆர்கனைசேஷனில் எல்லா டிவைசஸும் வந்து என்ட்ரா ஐடியில் மேனேஜ் பண்ணணும், இன்டியூன் வழியாக மேனேஜ் பண்ணணும், மைக்ரோசாஃப்ட் 365 வழியாக மேனேஜ் பண்ணணும் டிசிஷன் எடுத்திருக்காங்க அப்படின்னா ஸோ இந்த ஆப்ஷனை வந்து ஜென்ரலாக யூஸ் பண்ணலாம். ப்ரிடாமினண்ட்டாக வந்து அஷூரோடைய வர்ச்சுவல் மெஷின்ஸ் எல்லாம் இந்த கேட்டகரிக்குள்ளே தான் வரும். அண்ட் இன்கேஸ் உங்களுடைய மெஷினில் அந்த அஷூரோடைய விஎம்ல வந்து நீங்கள் ஏதாவது லெகசி ப்ரோட்டோகால் டிபெண்ட் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் மைக்ரோசாஃப்டுடைய எஸ்கியூஎல்லோ இல்லை ஐஏஎஸ் சர்வரோ இல்லை ஒரு டாட்நெட் ஃப்ரேம் ஒர்க் அப்ளிகேஷன் சர்வரோ இல்லை கிளஸ்டரோ இந்த மாதிரி கர்பராஸ் என்டிஎல்எம் இந்த மாதிரியான ப்ரோட்டோகால் ஆத்தென்டிகேஷன் லெகசி ஆத்தென்டிகேஷன் ஆத்தரைசேஷன் ப்ரோட்டோகால் இருக்கக்கூடிய டிவைஸாக இருக்குது அப்படின்னா இப்போ நம்ம பண்ண மெத்தடை தான் நம்ம பண்ணணும். அதாவது ஆக்டிவ் டைரக்டரி டொமைனில் போயிட்டு நம்ம ஜாயின் பண்ணணும் நம்மளுடைய சிஸ்டமை. ஸோ அப்போ வந்து நமக்கு ஃபுல்லாக வந்து குரூப் பாலிசி ஆப்ஜெக்ட் வழியாக நம்ம மேனேஜ் பண்ண முடியும். அண்ட் ஆன் ப்ரமைசஸ் உடைய டிவைஸ் மேனேஜ்மெண்ட் டூல் லைக் கேசிசிஎம் ஆர் எம்இசிஎம் வழியாக உங்களால்
ட்ரெடிஷ்னல் மேனேஜ்மெண்ட் வந்து பண்ண முடியும். அண்ட் இதுதான் நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தட் இப்போ ப்ராக்டிக்கலாகவும் பார்த்தோம். அண்ட் எப்படி என்டர் ஐடியில் ஜாயின் பண்ணுறது அப்படின்றதையும் பார்த்துருந்தோம். ஸோ இப்போ நம்மளுடைய ஓன் டிவைஸை வந்து நம்ம ஆர்கனைசேஷனில் யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் எல்லா ஆர்கனைசேஷன்லையும் அலோவ் பண்ண மாட்டாங்க. பட் அலோவ் பண்ணுற ஆர்கனைசேஷனில் நீங்கள் என்ன பண்ணலாம், பிஒய்ஓடி பிரிங் யுவர் ஓன் டிவைஸ், உங்களுடைய பர்சனல் லேப்டாப்போ டெஸ்க்டாப்போ மொபைலோ டேப்லெட்டோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா க்ளவுடில் இருக்க அப்ளிகேஷன்ஸை வந்து டைரக்டா வந்து ஆக்சஸ் பண்ணலாம் என்ட்ராவுடைய ஐடி கிரெடென்ஷியல்ஸ் கொடுத்து. ஸோ இது வந்து விண்டோஸ்லயும் ஒர்க் ஆகும், லினக்ஸ்லயும் ஒர்க் ஆகும், உங்களுடைய மொபைல் டிவைஸ்லயும் அந்த மொபைல் ஆப்லயும் அது ஒர்க் ஆகும். ஸோ அது எப்படின்றது வந்து ப்ராக்டிக்கலா நான் உங்களுக்கு டெமோ காமிக்கிறேன். பட் இப்போதைக்கு வந்து என்ட்ரா ஐடியில் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய டிவைஸை வந்து கம்ப்ளீட்டா வந்து என்ட்ரா ஐடியில இருந்து மேனேஜ் பண்ணுவாங்க. ஆர்கனைசேஷன்ல இருந்து கம்ப்ளீட் கண்ட்ரோல் அவங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்க ரெஜிஸ்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆர்கனைசேஷன்ல இருந்து சில லிமிடெட் பாலிசிஸ் வந்து இன்ஹெரிட் ஆகும். பட் கம்ப்ளீட்டா வந்து உங்க டிவைஸை வந்து அவங்க மேனேஜ் பண்ண மாட்டாங்க. பட் என்ட்ரா ஐடி ஜாயின் வந்து கார்ப்பரேட் கொடுக்கக்கூடிய லேப்டாப் டெஸ்க்டாப் மொபைல் டிவைசஸை வந்து கம்ப்ளீட்டா அவங்க வந்து எண்ட் டு எண்ட் பேட்சிங் வல்னரபிலிட்டிஸ் அந்த காஸ்ட் ஆஃப் ஓனர்ஷிப் எல்லாமே வந்து ஆர்கனைசேஷன் வந்து மேனேஜ் பண்ணுவாங்க. ஏடிடிஎஸ் ஜாயின் தான் இப்போ ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து எப்படி நம்ம ஒரு கம்ப்யூட்டர் ஒரு லேப்டாப்பை டெஸ்க்டாப்பை வந்து ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் சர்வீசஸ் டொமைன் கண்ட்ரோலரில் வந்து கனெக்ட் பண்ணிட்டு அந்த டொமைன் கண்ட்ரோலர் வழியாக எப்படி பாலிசிஸ் அண்ட் விஷயங்களெல்லாம் மேனேஜ் பண்ணுவாங்க அப்படின்றத இப்போ தான் பார்த்தோம். அண்ட் இதுதான் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஓனர்ஷிப். இப்போ நம்ம என்ட்ரா ஐடி ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா எப்படி நம்ம என்ட்ரா ஐடி யூசர்ஸை வந்து அதில் ஆட் பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக அங்கே போய் ஆட் பண்ணி காமிச்சேன். 2 யூசர் வந்து ஒருத்தரை வந்து ஸ்டாண்டர்ட் யூசராகவும் இன்னொருத்தர் அட்மினிஸ்ட்ரேட்டராகவும் நம்ம ஆட் பண்ணி காமிச்சேன். அண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுற ப்ராசஸ் இப்போ ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்கலாம். அண்ட் வந்து ஆக்டிவ் டைரக்டரியோடைய டொமைன் சர்வீசஸ் யூசர்ஸ் வச்சு நம்ம அந்தந்த சிங்கிள் சைன் ஆன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு தடவை வந்து அந்த லேப்டாப்ல வந்து நம்ம ஏடி டொமைன் சர்வீசஸ் யூசர் வச்சு லாகின் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த சிங்கிள் சைன் ஆன் ஆப்ஷனை வச்சு உங்க ஆர்கனைசேஷன்ல இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் ஆர் யூட்டிலிட்டி சர்வீசஸ் அவுட்லுக் எக்ஸ்சேஞ்ச் இதெல்லாமே நீங்க டைரக்டா வந்து ஆக்சஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இது வந்து ஆன் பிரேம்ல இது ப்ரெடாமினா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஆக்சஸ் பண்றது எல்லாமே வந்து ட்ரெடிஷ்னல் கர்பராஸ் என்டிஎல் மாதிரியான ப்ரோட்டோகால்ஸை யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. வேற மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா ஐடி ஜாயின் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டுமே பண்ண முடியும். அதாவது கிளவுட் அப்ளிகேஷன்ஸ் வந்து மாடர்ன் ப்ரோட்டோகால்ஸை வந்து வச்சு ஆக்சஸ் பண்ண முடியும். லைக் ஓஆத் ஆர் அந்த மாதிரியான ஆத்தரைசேஷன் கிளவுடோடைய ட்ரெடிஷ்னல் சாமல் இந்த மாதிரியான ப்ரோட்டோகால்ஸை வந்து யூட்டிலைஸ் பண்ண முடியும். அண்ட் இது வந்து என்ட்ரா ஐடியில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணீங்க அப்படின்னா வெறும் கிளவுட் அப்ளிகேஷன்ஸ் மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி ஆன் ப்ரமைசஸ் அப்ளிகேஷன்ஸோ சிஸ்டம்ஸையும் நம்ம ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ டிப்பிக்கலாக நம்ம வந்து கிளவுட் ஃபர்ஸ்ட் ஆர் அஜூர் ஏடி விண்டோஸ் 10 விண்டோஸ் 11 இந்த அஜூர் விஎம்ஸ் இதெல்லாம் வந்து மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா ஐடி ஜாயின் கான்செப்ட்ல கொண்டு போவாங்க. மெயினாக வந்து சர்வர் டிவைசஸ் எல்லாம் அஜூர் ஆக்டிவ் டைரக்டரி சாரி மைக்ரோசாஃப்ட் ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் சர்வீசஸ்ல வந்து ஆட் பண்ணுவாங்க. ஆர் என்ட்ரா ஐடி டொமைன் சர்வீசஸ்லையும் நீங்கள் ஆட் பண்ணலாம். சேம் இதே ப்ரொசீஜர் தான். அண்ட் வந்து உங்களுக்கு என்ட்ரா ஐடி டொமைன் சர்வீசஸ் போனீங்க அப்படின்னா கண்ட்ரோல் ஆஃப் டொமைன் கண்ட்ரோலர் வந்து உங்களுக்கு பார்ஷியலா இருக்கும். ஏன்னா அது வந்து இட்ஸ் பிளாட்ஃபார்ம் அஸ் அ சர்வீஸ். மைக்ரோசாஃப்ட் வந்து உங்களுக்கு அதோடைய அண்டர்லைங் ஹார்ட்வேர் விஎம் அதெல்லாம் மேனேஜ் பண்றாங்க. இன்க்ளூடிங் டொமைன் கண்ட்ரோலர்லேயே கூட சர்டைன் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறதால உங்களுக்கு பார்ஷியல் ஆக்சஸ் இருக்கும். இதுவே உங்களுடைய ஆன் பிரைம் ஆர் அஜூர் விஎம்ல ரன் ஆகக்கூடிய டொமைன் கண்ட்ரோலில் உங்களுக்கு வந்து ஃபுல் ஆக்சஸ் இருக்கும். அதில் நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து குரூப் பாலிசி ஆப்ஜெக்ட் எஸ்சிசிஎம் எம்இசிஎம் டொமைன் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஃபுல் டொமைன் ட்ரஸ்ட் வந்து உங்கள்கிட்ட கண்ட்ரோல் இருக்கும். ரெஜிஸ்டர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைட் ட்ரஸ்ட் தான் இருக்கும் அப்ளிகேஷனுக்கு. ஏன்னா வந்து நம்ம சிஸ்டம் வந்து ஃபுல்லாக ஜாயின் பண்ணலை. அண்ட் இன்டியூனையும் வந்து நீங்கள் ஆப்ஷனலாக தான் வந்து யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. அண்ட் இங்கே வந்து என்ட்ரா ஐடி ஜாயின் பண்ண மிஷின் வந்து கம்ப்ளீட்டாக ஆர்கனைசேஷனுடைய டெஸ்க்டாப் ஆர் மொபைல் டிவைஸ்ன்றதால அதை இன்டியூன் வழியாவோ மொபைல் டிவைஸ் மேனேஜ்மெண்ட் வழியாவோ கண்டிஷனல் ஆக்சஸ்லாம் வச்சு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு மேனேஜ் பண்ணுவாங்க. ஸோ என்ட்ரா ஐடி ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோல் வந்து கம்ப்ளீட்டாக ஆர்கனைசேஷன் இருக்கும். ஸோ அவங்களுடைய டூல்ஸை வச்சு மேனேஜ் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து டிவைஸோடைய ட்ரஸ்ட் லெவலும் வெரி ஹையாக இருக்கும். அண்ட் மோஸ்ட்டாக கிளவுடில் வந்து உங்களுக்கு விடிஐ சொல்யூஷன் ஆர் கிளவுட் டெஸ்க்டாப்ஸ் கிரியேட் பண்ணுறீங்க அஷூர் வர்ச்சுவல் மெஷின்ஸ் எல்லாமே மாடர்ன் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணுற சிஸ்டம்ஸ் எல்லாமே என்ட்ரா ஐடி ஜாயின் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் நீங்கள் பர்சனல் டிவைஸை யூஸ் பண்ணி கூட ஆர்கனைசேஷனுடைய மைக்ரோசாஃப்ட் 365 அதோடைய அசோசியேட்டட் ப்ராடக்ட்ஸ்லாம் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா தென் என்ட்ரா ஐடியை ரெஜிஸ்டர் பண்ணலாம். என்ட்ரா ஐடியில் ரெஜிஸ்டர் பண்ணுறதால ஆன் ப்ரமைசஸ் என்விரான்மெண்ட்டை ஆக்சஸ் பண்ணவே முடியாது. ஒன்லி கிளவுட் அப்ளிகேஷனை ஆக்சஸ் பண்ண முடியும் ரெஜிஸ்டர் பண்ணீங்க அப்படின்னா. அண்ட் அதே மாதிரி அஜூர்
மைக்ரோசாஃப்ட்டுடைய என்ட்ரா ஐடி டொமைன் சர்வீசஸா இருக்கட்டும், இல்ல ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் சர்வீசஸா இருக்கட்டும், உங்களுக்கு நேட்டிவ் ஆக்சஸ் கிடைக்கும். மெயினா வந்து உங்களுடைய டொமைன்ல ஜாயினா இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ வந்து மேனேஜ் பண்றதுக்கு இது பிரிடாமினன்ட்டா யூஸ் ஆகும். ஸோ இதுல இன்னொரு டைப் ஆஃப் கேட்டகரி இருக்கு. ஹைபிரிட் ஜாயின்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைபிரிட்ன்றது இப்ப நம்ம ஆன் பிரேம்ல இப்ப நம்ம ஜாயின் பண்ண மாரி ஜாயின் பண்ணிடுவோம். அத வந்து ஒரு கிளவுட் சிங்க் ஆர் என்ட்ரா கனெக்ட் டூல் வழியா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஆர்கனைசேஷனுடைய ஓன்டு டிவைசஸ வந்து என்ட்ரா ஐடிக்கு வந்து நம்ம ரெப்ளிகேட் பண்ணுவோம், சின்க்ரனைஸ் பண்ணுவோம். ஸோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து அது ஹைபிரிட் ஜாயின்ட் அப்படின்னு வரும். ஸோ இப்போ நம்ம இந்த கன்சோல்ல கூட ஹைபிரிட் ஜாயின்ட் டிவைஸ் ஒண்ணு பார்த்திருந்தோம். ஸோ ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து என்ட்ரா கனெக்ட் வழியா சிங்க் ஆகி வந்தது தான். நான் ப்ராக்டிகலா உங்களுக்கு காமிக்கிறேன். எப்படி என்ட்ரா கனெக்ட் வழியா சிங்க் பண்ணி கொண்டு வரது. ஆல்ரெடி நம்ம ஒரு லேப் பார்த்துருக்கோம். என்ட்ரா கனெக்ட் வச்சு எப்படி சிங்க் பண்றது அப்படின்ட்டு. அண்ட் கிளவுட் சிங்க் வச்சு எப்படி நம்ம கொண்டு வரலாம் அப்படின்றதையும் நான் ப்ராக்டிகலா உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இதுல வந்து டிவைசஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் டிவைசஸ் வந்து ஆட் ஆயிட்டே இருக்கு. ஏன்னா இப்போ கூட ஒரு டிவைஸ் நம்ம ஆட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துல ஜாயின் டைப்பே வந்து ஹைபிரிட்னு வரும். இது ஆன் பிரமைசஸ்ல இருந்த ஒரு டொமைன் கண்ட்ரோலர் சிஸ்டம். அது வந்து உங்களுக்கு கிளவுட் என்ட்ரா கனெக்ட் வழியா, கிளவுட் சிங்க் வழியா உங்களுக்கு இங்க சிங்க்ரனைஸ் ஆகி வந்ததால, இட் இஸ் ஷோயிங் அஸ் ஹைபிரிட் ஜாயின் அப்படின்னு வந்துச்சு. ஸோ இதுல கம்ப்ளீட்டா உங்களுக்கு ஃபுல் சிங்கிள் சைன் ஆன் ஆப்ஷன் வரும் ஆன் பிரமைசஸ் ரிசோர்ஸ்க்கு. கர்ப்ராஸ் என்டிஎல்லும் ஒர்க் ஆகும். பிளஸ் வந்து உங்களுக்கு ஆப்ஷனலா இன்டியூனும் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா ஹைபிரிட்ன்றதால 2மே இருக்கும். மெயினா வந்து விண்டோஸ் டொமைன் ஜாயின் மெஷின்ஸ் தான் இப்படி இருக்கும். எஸ்பெஷலி கம்பெனி ஓன்டு சிஸ்டம்ஸ் இப்படி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அடுத்த இதில் வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு விண்டோஸ் கிளைண்ட் மெஷினையும் ஒரு லினக்ஸ் மெஷினையும் எப்படி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறது, எப்படி நம்ம என்ட்ரா ஐடியில் ஜாயின் பண்ணுறது. அப்போ லினக்ஸில் வந்து ஆத் டி அப்படின்ற ஒரு ப்ரோட்டோகால் இருக்குது. அதை யூட்டிலைஸ் பண்ணி தான் நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணுவோம் அண்ட் ஜாயின் பண்ணுவோம். அந்த ப்ரொசீஜர் எப்படின்றத நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் லிசனிங்.